வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஃப்ரேசஸ் எப்படி உருவாக்கலான்னு பார்க்க போகிறோம். அது கூடவே ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நாம் ஏன் இந்த ஃப்ரேசஸை உருவாக்குறத பற்றி படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரேசஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரேசஸ்னால் சொற்றொடர். ஒரு சில வார்த்தைங்க ஒன்றா சேர்ந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்துறது. ஆனால் அது முழுமையாக வெளிப்படுத்தணும்னா இல்லை. ஏன்னா அதில் செயலை செய்கிறவங்க யார், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் எதுவுமே இருக்காது. அது ஒரு வாக்கியத்தோட பகுதியாக இருந்து செயல்படும். இந்த மாதிரி வாக்கியங்களோட பகுதிகளை நம்ம உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆங்கிலம் நம்ம சரளமாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் இதை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் படிக்க தான் வேணும். நம்ம ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு 5 கேள்விகளுக்கு இடையிலையும் இந்த ஃப்ரேசஸ்களை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறத படிக்க போகிறோம். வாங்க நம்ம ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 25 கேள்விகளை ஒரு கேள்வியாக நான் உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் அதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கண்களையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் முதல் பீப் சவுண்ட் கொடுத்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை போய் கேட்கணும். கேள்வி கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க ஆரம்பிச்சிடணும். அங்கே நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. டென்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, சரியான வார்த்தையை போடுறோமா, கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறோமா அப்படின்னு நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் அங்கே பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் கண்ணையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் மனசுக்குள்ளாரையே ஆங்கிலத்தில் பதிலளிக்கணும். அது தப்பாகவே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாவோ இல்லை ஒரு வாக்கியமாவோ இல்லை 30 செகண்டுக்கு மேலாவோ இருந்தாலும் பரவாயில்ல. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன இயல்பாக பதில் சொல்கிறீங்களோ அதுதாங்க ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் முடிக்கும்போது 150 கேள்விகளையும் 35 ஃப்ரைசஸும் பயிற்சி செஞ்சு முடிச்சிருப்பீங்க. நம்ம கேள்விகளை பயிற்சி செய்ய தொடங்கலாமா? முதல் கேள்வியை என்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. பீப் சவுண்ட் வந்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் பதிலளிக்க துவங்குங்க. அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதிலளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு யூ ஃபாலோ எனி ஸ்போர்ட்ஸ்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பிடிச்சதுன்னா, இப்போ கிரிக்கெட்டே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதை பற்றி நியூஸ் வந்தால் படிக்கிறது, இல்லை அந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளை டிவியில் தொடர்ந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எஸ், நோ அப்படின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் கூடுமான வரைக்கும் 30 செகண்டுக்கு மேலே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் பீப் சவுண்ட் வந்த உடனே உங்களுக்குள்ளே கேளுங்க. Second question, do you celebrate your birthday every year? நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறீங்களா? கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Third question, do you enjoy traveling alone or with friends? நீங்கள் தனியாக பயணம் செய்ய விரும்புவீங்களா, இல்லாட்டி நண்பர்களோடு பயணம் செய்ய விரும்புவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you play video games? நீங்கள் பொதுவாக வீடியோ கேம் விளையாடுவீங்களா? இந்த கேள்விகள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்க்காதீங்க. இதுக்கு எப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் பதில் கொடுக்கலான்னு பாருங்கள். ஏன்னா ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் இங்கே எடுக்கிற அந்த முயற்சி தான் ஒரு படிகளாக இருக்கும். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட், do you யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் while listening to music? நீங்கள் மியூசிக் கேட்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. வெரி குட். ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரேசஸை பற்றி படிக்கலாம். ஃப்ரேசஸில் நிறைய வகைகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ். ஒரு ஃப்ரேசஸும் ஒரு விதமாக வேலை செய்யும். நம்ம அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ் என்ன விதமாக வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை எப்படி நம்ம உருவாக்கலான்றது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸுக்கு என்ன குணமோ அதே குணம்தான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ்க்கும் இருக்குது. அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறது, ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ பற்றி சொல்கிறது. அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ் என்ன வேலை பண்ணுது? டிஸ்கிரைப் பண்ணுது, அவ்வளோதான். நவுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளோட, மனுஷங்களோட, இடத்தோட பேர் எல்லாமே நவுன் தான். அந்த நவுனோட பேரை ரெண்டாவது வாட்டி நம்ம மென்ஷன் பண்ணும்போது சொல்லாமல் அவன், அவள், அது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நவுன் ப்ரோனவுனை பற்றி நீங்கள் எதை டிஸ்கிரைப் பண்ணாலுமே அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ் தான். அதை எப்படி உருவாக்கலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துடலாமா? நெக்ஸ்ட், டு யூ என்ஜாய் டான்ஸிங்? உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா? இந்த கேள்விக்கு எப்படி ஆங்கிலத்தில் பதில் கொடுக்கலான்னு யோசனை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எடுக்கிற ஒரு முயற்சியும் உங்களோட ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் எய்முக்கு நீங்கள் வைக்கிற ஒரு படிக்கல். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், டு யூ சார்ஜ் யுவர் ஃபோன் பிஃபோர் ஸ்லீப்பிங்? நீங்கள் வழக்கமாக தூங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட ஃபோனை சார்ஜ் பண்ணுவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், டு யூ லவ் வாட்சிங் த சன்ரைஸ்? நீங்கள் சாதாரணமாக சூரிய உதயத்தை பார்க்க விரும்புவீங்களா? இந்த கேள்வியெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு யோசனை பண்ணாதீங்க. எப்படிலாம் ஆங்கிலத்தில் இதுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனைங்க. இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், டு யூ என்ஜாய் கோயிங் டு பார்ட்டிஸ்? உங்களுக்கு பார்ட்டிக்கு போகிறது பிடிக்குமா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், டு யூ கீப் யுவர் ஃபோன் ஆன் சைலண்ட் மோட் அட் நைட்? நைட்டில் உங்கள் ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுருப்பீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
வெரி குட். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில்கள் நம்ம சேனலில் அடுத்த வீடியோக்குள்ளே போஸ்டர்களாக போட்டுருவோம். அதை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும்போது ஏற்கனவே சொன்ன பதில்கள் மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஒரு வாட்டியும் ஒரு புது புது பதில்கள் இருக்கும். வாசித்து கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த பதில்கள் வாசித்து காட்டியிருப்போம். அதை கேட்டு கூட நீங்கள் இன்னொரு முறை பயிற்சி செய்யலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வழியாகவும் போஸ்டரை படிக்கலாம், இல்லாட்டி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்கும் நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க நம்ம அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸை எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும்போது அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு டேபிள் அப்படிங்கிற நவுனை எடுத்துக்கலாம். இதை எப்படியெல்லாம் விவரிக்கலான்னு பார்க்கலாம். இந்த டேபிள் வெள்ளை கலரில் இருக்குது, மரத்தால் செஞ்சது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது. இப்போ நம்ம 5 விதமாக அதை விவரித்தோம். இன்னும் நிறைய விவரிச்சுட்டே போகலாம் அந்த ஒரு நவுனை பற்றியே. இப்போது டிஸ்கிரைப் பண்ணுறது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது அப்படியே ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். வெள்ளையாக இருக்குது இஸ் ஒயிட். எது வெள்ளையாக இருக்குது? திஸ் டேபிள் இஸ் ஒயிட். இப்போது இதில் எது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்? இதில் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸே இல்லை. ஒயிட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் மட்டும்தான். ஒயிட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக மாறாது. ஒரு வார்த்தைக்கு மேலே இருந்தால் தான் அது ஃப்ரேஸ். ஒரே ஒரு வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்ஜெக்டிவ் மட்டும்தான், ஃப்ரேசஸ் இல்லை. இப்போது இந்த வெள்ளை கலரோட தூய்மையான வெள்ளை அப்படின்னு நம்ம 2 வார்த்தையாக சொல்லும்போது அது ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக மாறிடும். திஸ் டேபிள் இஸ் பியூர் ஒயிட் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பியூர் ஒயிட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஒரு வார்த்தைக்கு மேலாக நீங்கள் சேர்த்து ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். சரி, நம்ம ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்த ஃப்ரேசஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், do you avoid wasting time on social media? நீங்கள் சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணாக்கிறத தவிர்க்கிறீங்களா? மறந்துடாதீங்க, நீங்கள் முயற்சி செய்கிற ஒரு முயற்சியும் ஒரு படிக்கல் அப்படிங்கிறத. இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you take photos of special moments? நீங்கள் சிறப்பு தருணங்களை புகைப்படம் எடுப்பீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you prefer hot showers or cold showers? உங்களுக்கு சுட தண்ணியில் ஷவர் பண்ணுறது பிடிக்குமா, பச்சை தண்ணியில் ஷவர் பண்ணுறது பிடிக்குமா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you iron your clothes before wearing them? உங்கள் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அயன் பண்ணுவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட், டு யூ ரிமெம்பர் யுவர் ட்ரீம்ஸ் ஆஃப்டர் வேக்கிங் அப்? நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்ட கனவெல்லாம் உங்களுக்கு கவனம் இருக்குமா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சரி வாங்க கொஞ்சம் ஃப்ரேசஸ் பார்க்கலாமா? எக்ஸ்ட்ரீம்லி அப்படிங்கிறது ஒரு ஆட்வர்ப். கோல்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். எக்ஸ்ட்ரீம்லிங்கிற இந்த ஆட்வர்ப் கோல்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணுது. அதாவது இது தனியாக ஒரு கருத்து, அது தனியாக ஒரு கருத்துன்னு சொல்லாமல் ரெண்டும் சேர்ந்து ஒரே கருத்தை சொல்லுது. சில்லுன்னு இருந்துச்சு, ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. த வாட்டர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் இன் த மார்னிங். காத்தால தண்ணி ரொம்ப குளிராக இருந்துச்சு. நெக்ஸ்ட், சர்ப்ரைசிங்லி பியூட்டிஃபுல். வியக்கத்தக்க வகையில் அழகான. ஷீ லுக்ட் சர்ப்ரைசிங்லி பியூட்டிஃபுல் இன் த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். அவள் அந்த பாரம்பரிய உடையில் வியக்கத்தக்க வகையில் அழகாக தெரிஞ்சா. நெக்ஸ்ட், குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக. த மூவி வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட், டீப்லி டிசப்பாயிண்டட். எதிர்பார்த்தது நடக்காத போது ஏமாற்றம் அடைவது. மிகவும் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஹி வாஸ் டீப்லி டிசப்பாயிண்டட் பை த டெஸ்ட் ரிசல்ட்ஸ். டெஸ்ட் முடிவுகளால் அவர் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார். ராதர் டிஃபிகல்ட். ஓரளவுக்கு கடினமாக. த டாஸ்க் சீம்ட் ராதர் டிஃபிகல்ட் ஃபார் அ பிகினர். இந்த வேலை தொடக்கக்காரருக்கு கொஞ்சம் கடினமாக தோணுச்சு. சரி கொஞ்சம் ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாமா? நெக்ஸ்ட், do you appreciate your partner's efforts? உங்கள் பார்ட்னரோட முயற்சிகளை நீங்கள் பாராட்டுவீங்களா? ஆங்கிலத்தில் பதிலளிக்க முயற்சி செய்யுங்க. இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you feel comfortable talking to new people? யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you ask shopkeepers for discounts? நீங்கள் சாதாரணமாக கடைக்காரவங்க கிட்ட தள்ளுபடி கேட்பீங்க. இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட், do you support your friends in their goals? உங்கள் நண்பர்களோட இலக்குகளை அவங்க அடையறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you enjoy the sound of rain? மழையோட சத்தத்தை நீங்கள் ரசிப்பீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. கிரேட் ஜாப், ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரேசஸ் பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்குற 2 வேர்ட்ஸுமே அஜெக்டிவ் ப்ளஸ் அஜெக்டிவ். டீப் ப்ளூ, பியூர் ஒயிட், பிரைட் ரெட், சாஃப்ட் பிங்க், கூல் வெட். இந்த 2 அஜெக்டிவும் சேர்ந்து ஒரே கருத்தை தான் சொல்லுது. டீப் ப்ளூனா டார்க்கான ப்ளூ, பியூர் ஒயிட்னா தூய்மையான வெள்ளை, பிரைட் ரெட்னா பிரகாசமான சிகப்பு, சாஃப்ட் பிங்க்னா லைட் பிங்க், கூல் வெட்டுனா குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருந்தது. We sailed on a deep blue sea. நாங்கள் கருநீலமான கடலில் பிரயாணம் செஞ்சோம். He wore a pure white shirt to the party. அவர் தூய்மையான வெள்ளை நிற சட்டையை பார்ட்டியில் போட்டிருந்தாரு. She bought a bright red car yesterday. அவ ஒரு பிரகாசமான ரெட் கலர் காரை நேற்று வாங்கினா. She chose a soft pink dress for the wedding. அவ வெட்டிங்க்கு ஒரு லைட் பிங்க் ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்தா. We walked barefoot on the cool wet grass in the morning. நாங்கள் காத்தால வெறுங்காலோட குளிர்ந்து ஜில்லுன்னு இருந்த புல்லு மேலே நடந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட், do you keep in touch with old school friends? நீங்கள் பழைய பள்ளி நண்பர்களோட இன்னும் தொடர்பில் இருக்கீங்களா? நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆங்கிலத்தில் பதில் சொல்ல விடாமல் முயற்சி செஞ்சுட்டே இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you enjoy bursting crackers on Diwali? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட், do you use a planner to stay productive? நீங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்காக பிளானரை யூஸ் பண்ணுவீங்களா? பிளானர்னால் நம்ம இப்பப்போ இந்தந்த விஷயம் பண்ணணும்னு எழுதி வச்சு ஒரு வேலையை செய்கிறது. இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you schedule time for relaxation? நீங்கள் ஓய்வெடுக்கிறதுக்காகவே ஒரு நேரத்தை திட்டமிடுறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், do you read self-improvement books? நீங்கள் சுய முன்னேற்றத்துக்கான புத்தகங்களை படிப்பீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Well done. நீங்கள் இப்போ பயிற்சி செஞ்ச கேள்விகளில் இருக்கிற ஃப்ரேசஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் காமெண்ட்ஸில் எழுதுங்க. மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.